பிளஸ் டூ தேர்வெழுதிய மாணவர்களுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மருத்துவ நுழைவுத் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு நிரந்தர விலக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் ரோசையாவின் உரையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் மீட்கப்பட்ட சிலைகளின் தன்மை குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். என்எல்சியில் பலத்த பாதுகாப்புடன் தொழிற்சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. சட்டக்கல்லூரி தலித் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அசாமை சேர்ந்த இளைஞர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்.